ஹலோ காய்ஸ், இன்னைக்கு லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரி அனிமையோட எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோ எவ்வளோ எபிசோட டிலேவாக கொண்டு வரேன்னு தானே கேட்குறீங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதனால தான் எபிசோட போட முடியல. அதே மாதிரி இந்த லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த அனிமே வந்து குழப்பமான அனிமே. உங்களுக்கு நல்லா புரியணும்னா இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதோட டியூரேஷனும் 30 மினிட்ஸா, அதான் கொஞ்சம் பிரச்சனை. சரி, ஏதோ ஒன்று வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்போ தான் தொடர்ந்து இதே மாதிரியே நல்லா வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல ஒரு எண்டிங் சீனை காட்டியிருப்பாங்க. நம்ம கிளைன் ஸ்மித் அங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்தக்கப்புறம் அந்த வித்தியாசமான ஆளோட ரகசியத்தை தெரியணும்னு சொல்லி அங்க நம்ம ஸ்மித் அவரோட பவரை பயன்படுத்திருப்பாரு. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான உருவத்தையும் பார்த்திருப்பாரு. அந்த உருவம் தான் ஒரு ட்ரூவான கிரியேட்டரா. அதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற பக்கம் போகுது. ஜஸ்டிஸ் அவங்க தூங்கின்னு இருப்பா, மத்தவங்க எல்லாம் எழுப்புறாங்க டைம் ஆகுதுன்னு. அந்த இடத்துல நல்லா ரெடி ஆயிட்டு அவளோட நாய்க்குட்டி கூட ஜாலியா விளையாடுறா. அந்த நாய்க்குட்டிக்கு இப்போ மிஸ்டீரியஸான பவர்லாம் இருக்கும். முக்கியமா இப்போ அதால பேச முடியுது. ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த நாய்க்குட்டி ஒரு போஷனை குடிச்சிருக்கும். தெரியாதனமா குடிச்சனால இப்போ அந்த டாக் ஒரு பவர் இருக்கிற கிரியேச்சரா மாறிச்சு. இதுக்கப்புறம் ஒரு தியேட்டரை காட்டுறாங்க. அங்க ஹீரோ ட்ரிஸ் அவனோட ஸ்டோரி அங்க காட்டுறாங்க. அந்த ட்ரிஸ் பைப்புல இருக்கான்ல, ஓஷன்ல ஏகப்பட்ட ஆளுங்களை ஆளு காப்பாத்திருப்பான். அந்த இடத்துல நிறைய பேர் ஆளு காப்பாத்திருப்பானா, அதனாலேயே அவனை எல்லாருமே ஒரு ஹீரோவா நினைக்கிறாங்க. அதான் நம்ம கிளைன் கடைசியா பார்த்தோம் ஸ்மித், அவரும் அங்க வந்திருக்காரு. ஸ்மித்தோட நிலைமை அங்க அவளுக்கும் சரியா இல்ல. ஒரு கிளவுன் கூட பேட்டில் நடந்திருக்கும்ல, அந்த இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கும். அதுல இருந்து அவரு இன்னமும் ரெக்கவர் ஆகல. அந்த காயத்துல இருந்து இன்னமும் நான் ரெக்கவர் ஆக கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த இறந்து போன பர்சன் வின்சென்ட், ஊரை பத்தி இன்னமும் தெரிஞ்சுக்கலான்னு நான் வேற ஒரு இடத்துக்கு போனல, இதை பார்த்தோம் என்னால இன்னமும் மீண்டு வர முடியல. இந்த இடத்துல இப்பதான் நம்ம கிளைன் வந்து சொல்றான், இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா ஒரு கிரியேச்சரா ஒரு பாத்துருப்பாருல, அதுதான் ஒரு ட்ரூவான கிரியேட்டரா. அது எப்படிப்பட்ட ஈவலான பீயிங்னா, இந்த அரோரா ஆர்டர்ல இருக்க கும்பல் வந்து அதை பத்தி தான் எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்களே. இதுலயும் என்ன கேட்ட விஷயம்னா, அந்த ஆளு கனவுலயே இறந்து போயிட்டான். இல்லைன்னா நம்மளுக்கு இன்னமும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அங்க தெரிய வந்திருக்கும், கிரியேட்டரை பத்தியும் மற்ற விஷயத்தை பத்தியும். அதே டைம்ல இப்போதான் நம்ம ஸ்மித் நம்ம கிளைன் இவங்க 2 பேரும் இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ரீசெண்டா ஓஷன்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதான் அந்த ட்ரெஸ் கூட நிறைய பேரை காப்பாத்திருப்பானே, இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் தான் வந்திருக்காங்க. ஏன்னா அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்க சீனை காட்டுறாங்க. இந்த இடத்துல அவனோட டிவினேஷனை பர்ஃபார்ம் பண்ணிருப்பானா, ஒரு லேடியும் அவளுடைய ஃபியான்சே அவளோட போட்டோவை குத்து அவரு எங்க தான் இருக்காரு அதை தெரிஞ்சுக்கலான்னு வரான். ஏன்னா இவர் வந்து எப்போ ஷிப்புக்கு போனாரோ அதுக்கப்புறம் ஆளியே காணோம், இன்னமும் அவரு வரவே இல்லை. அங்க இத ஆளு அவனோட பவரை வச்சு செக் பண்ண ஆரம்பிப்பானா. இந்த இடத்துல இப்பதான் அந்த மேயரோட ஷிப்புக்கு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அந்த மேயரோட ஷிப் வந்து தரமட்டமா அழிஞ்சிருக்கும். இந்த இடத்துல அவரு தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இன்சிடென்ட் வந்து அதே ஷிப்போட இன்சிடென்ட் தான். இங்கதான் ட்ரெஸ்ஸும் நான் தான் எல்லாரையுமே காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவாவும் ஆயிருப்பான். ஆனா இவன் சொல்ற விஷயத்த நைட் ஆக்ஸ் அங்க நம்புற மாதிரி இல்ல. அவங்க வந்து எப்படிப்பட்ட கும்பல்னா, சில பல விஷயத்த நம்பவே முடியாதுல, சில பல விஷயத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா உங்களை மாதிரி ஆளுங்க கண்டிப்பா வருவாங்க. அதுல நம்ம கிளைனும் ஒருத்தனா இப்போ இருக்கான். இந்த கும்பல்ல இருக்க ஒருத்தங்களுக்கு வித்தியாசமான பவர்ஸ் இருக்கும். நம்ம கூட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல, கிளைனை அவ கனவு உலகத்துக்கு கொண்டு போயிருப்பா. கிளைனுடைய பழைய அப்பம்மா அவங்களாம் அங்க தெரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி பவர்ஸோட இருக்கிற பியாண்டர்ஸ் இவங்க தான் இங்க இருப்பாங்களே. இதை பத்தி டீட்டெயிலா சொல்லணும்னா சொல்லுங்க, நம்ம டீட்டெயிலாவே பார்க்கலாம். சில பேருக்கு இந்த மாதிரி நடுவில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது பிடிக்கல. நான் அப்படி கொடுத்தா ஒண்டிதான் இந்த அனிமே உங்களுக்கு புரியும். அங்க போட்டோல காட்டினா அவரும் நம்ம ஹீரோக்கு எங்க இருக்காருன்னு தெரிய வந்திருக்கும். இது வழியா நம்ம கிளைன் மத்தவங்க எல்லாருமே அவரை எப்படியோ காப்பாத்துறாங்க. அங்க ட்ரிஸ்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஹீரோவும் கையை கொடுக்கும் போது ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வருது. மேயர் இருக்காருல்ல, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இதனால அவங்க 2 பேருமே ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க வந்து இப்பதான் என்ன பிரச்சனை, இப்ப நான் அந்த ஷிப்ல இருந்து இங்க வந்தனும் என்னன்னு தெரியலப்பா தம்பி, எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கெட்ட கனவா வந்துன்னு இருக்கு. அதுக்கும் மேல அது ரொம்ப ரியலா இருக்கா, எனக்கும் ரொம்ப அதனால பயமா இருக்கு. மேயர் நீங்க வந்து கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி நான் அதை பாத்துக்கிறேன். நான் என்னோட பவரை வச்சு அது எந்த மாதிரி கனவுன்னு செக் பண்றேன். ஹீரோ அந்த கனவுக்குள்ள போக ஆரம்பிக்க அங்க ஷிப்போட சீனை காட்டுறாங்க. இந்த ஷிப்போட நிலைமை மோசமாகும் போது யாரையோ ஒருத்தங்களை நம்ம மேயர் காப்பாத்தின்னு இருக்காரு. காப்பாத்தும் போதே அவரு கேக்குறாரு, ஆமா நீ எதுக்காக இப்படி பண்ண. நாங்க கிளைனுக்கு புரியுது, அந்த ஷிப்பை வந்து இப்படி டெஸ்ட்ராய் ஆகுறதுக்கு காரணமா இந்த அந்த மாஸ்டர் மைண்ட். அந்த மாஸ்டர் மைண்டை பத்தி எல்லாருக்கும் அங்க சொல்லலான்னு போனாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு அங்க ட்ரெஸ்ஸோட உண்மையான முகம் அங்க தெரிய வருது. அப்படி இவன் அதை பார்த்துன்னு இருக்கும் போதே திரும்பவும் வேற ஒரு எத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல அவனுக்கு திரும்பவும் அதே ஹார்னஸஸ் ஃபிளைக்ரா இப்படின்னு அந்த பேரு அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இது வந்து திரும்பவும் அவனுக்கு கேக்குது. ஆல்ரெடியே ஒரு வாட்டி கேட்டிருக்கோம். இது இங்க கேட்க அப்படியே அவன் எழுந்துக்கிறான். இது ஏன் எனக்கு அடிக்கடி கேக்குது, இதுக்கு காரணம் ஏதாச்சும் ஒரு ஈவலான ஸ்பிரிட்டோட வேலையா இருக்குமோ, இல்லனா நான் வந்து இந்த உலகத்துக்கு டிரான் மைக்ரேட் ஆகி வந்திருக்கேன்ல, அதுக்கான ஏதோ ஒரு உண்மை அங்க இருக்குதோ. அதனால இப்ப வேற வழியில அந்த டீச்சர் மிஸ்டர் ஐசக் அவரு சீக்கிரமா இதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அங்க தெரிய வந்திருக்கும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி காரணமா இருந்தது அந்த ட்ரெஸ். அவன் தான் ஆளுதான் இதுக்கு பின்னாடி இருந்தான் அப்படின்னு எல்லா உண்மையும் அவங்க சொல்ல, இதனால அவனை
நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவன் ஒரு ஹீரோவா இருக்கான், அதனால ஏதாச்சும் பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு ப்ரூஃப் வந்து தேவைப்படும். அதனால பெரிய ஆளுங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும். முக்கியமா மேண்டேட்டட் பனிஷர் அவங்களோட ஹெல்ப்பும், மிஷினரி அவங்களோட ஹெல்ப்பும் நம்மளுக்கு தேவைப்படும். இவங்களும் நம்மள மாதிரி தான் நம்ம எப்படி நைட் ஹாக்ஸா இருக்கும், அவங்க வேற ஒரு சர்ச்சுக்கு நம்மள மாதிரியே வேலை செய்யறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரிஸ்ஸ காட்டுறாங்க. ஆளு அங்க என்ஜாய் பண்ண இருக்க அவனோட வாழ்க்கைய ஒரு 2 பொண்ணுங்க கூட. நம்ம ட்ரிஸ் பத்தி இப்பதான் தெரியுது. நம்ம ட்ரிஸ் இருக்கல 8th சீக்வன்ஸ்ல இருக்க ஒரு இன்ஸ்டிகேட்டரா இருக்கான். ஆளு அசஷன் பேத்வேவை சூஸ் பண்ணிருக்கான். அங்க ஒரு பொண்ணும் மீட் பண்ண வந்திருப்பால. அவ டெமினி ஷேக்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. வந்தோடனே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆளு நைட் ஹாக்ஸோட கண்ணில் மாட்டிக்கினானு. இதனால இன்னொரு மிஷினையும் அவங்க தராங்க. மிஷினை கம்ப்ளீட் பண்றதுக்கு அட்வான்ஸ் பேமெண்டா அங்க ஒரு போர்ஷனையும் அவங்க தராங்க. அது சீக்வன்ஸ் 7க்கான போர்ஷன் தான். இதனால உன்னால சீக்கிரமாவே இங்க டக்கு டக்குன்னு எவால் ஆக முடியும். அப்புறம் நெய்ல தாத்தா அங்க நம்ம ஹீரோ அவங்க 2 பேரும் நம்ம மெலிசாக்காகவும் பென்சனுக்காகவும் அங்க டெய்ல்ஸ் மேன வாங்குறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. நெய்லும் வேற ஒரு எத்துக்கு கொண்டு போக அங்க வித்தியாசமா ஏதோ ஒரு டோர் மாதிரி ஓபன் ஆகுது. ஓபன் ஆன உடனே இவங்க எல்லாருமே அங்க டெங்கனுக்கான அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்டுக்கு வந்துறாங்க. அங்க கிளைனும் நிறையவே பியாண்டஸ்க்கான விஷயத்தெல்லாம் பாக்குறான். இதுக்கு அத்தாரிட்டிஸ் என்ன ஒத்துக்குனாங்களா என்ன உங்களால மறக்க முடியல. அதனால அவங்க ப்ரொடெக்ஷனை தராங்க. அங்க போற வழியில ஒரு பர்சன் மேல இருந்து நிறையவே ஸ்பிரிச்சுவல் வேவ்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த பர்சனும் நம்ம கிளைனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சான். நம்ம கிளைன் வந்து இறந்து போயிட்டு உயிரோட வந்திருக்கானு. இதெல்லாம் பார்த்து நம்ம கிளைனே ஆச்சரியமாகறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இறந்து போயிட்டு அவன் உயிரோட வந்திருக்கானு. இந்த விஷயத்த அந்த வித்தியாசமான ஆளு சொல்ல இருக்க அங்க நெயில் வந்து சொல்றாரு, அவனை கண்டுக்காத, வா நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். அதனால அந்த எத்துக்கு வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணி 2 ஐட்டம் அவன் வாங்குறான். எத்துல திடீர்னு நம்ம ஹீரோக்கு அங்க ட்ரெஸ் தெரியுறான். இதனால ட்ரெஸ் அவன் ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அந்த மேண்டேட்டட் பனிஷர் அவங்க வேற அவங்க ஃபாலோ பண்ண இருப்பாங்க. இதுல கிளைன் வேற ஃபாலோ பண்றானா. இதனால அவன் ஓட ஆரம்பிச்சான். ஓடும் போது அந்த மேண்டேட்டட் பனிஷர் அவங்க வந்து தாக்குவாங்களா. அந்த இடத்துல பயங்கரமா அவனுக்கு காயம் ஏற்படுது. ஆனா எப்படியோ அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறான். வெளியில வந்து பார்த்தா 2 பேரை ஆல்ரெடி அவன் கொலை பண்ணிருக்கான். இதுலயே அவங்களுக்கு புரியுது ஆல்ரெடி அவனுக்கான எவிடன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு. அதனாலதான் இந்த மேண்டேட்டட் பனிஷர் இவங்க வந்து நம்ம டிஸ்ஸ தேன இருக்காங்க. அதே மாதிரி அவனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க தெரிய வந்திருக்கும். சீக்வன்ஸ் 8ல இருக்க அசஷின் பேத்தை தேர்ந்தெடுத்த ஒரு இன்ஸ்டிகேட்டர் அவன். அங்க கிளைனுக்கு இதுல இருந்தே நல்லாவே தெரியுது இந்த இன்ஸ்டிகேட்டர்லாம் இருக்காங்களே உங்களால ஈவலான விஷயம் கான்ஃபிளிக் இந்த மாதிரி விஷயத்த அசால்ட்டா கிரியேட் பண்ண முடியும். மாதிரி அவன் அசஷன் பேத்வேல இருக்கால இதுக்கும் டீமன் சாக்ல இருக்க ஆளுங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கான். அங்க ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு லேடியை பார்த்தோம்ல அதை பத்தி தான் ஆளு சொல்லவும் செய்யறான். இதுலயே நம்ம கிளைனுக்கு அங்க புரியுது ஷிப்ல நடந்த அந்த இன்சிடென்ட் அதுக்கு காரணமே இவன் தான். ஆனா இப்பவும் நம்ம ஸ்மித்துக்கு அங்க தெரியாத விஷயம் என்னன்னா இவன் வந்து டிமானிக் சாக்கோட லிங்க்ல இருக்கான். இந்த டிமானிக் சாக் இருக்குல்ல அந்த மொத்த ஆளுங்களும் ஃபீமேல். இந்த சாக்கோட எதுக்கு நம்ம ட்ரெஸ் அவன் லிங்க்ல இருக்கணும். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து அந்த இடத்தை தேட ஆரம்பிக்க அங்க நிறையவே பொண்ணுங்க வராங்க. அதுல ஒரு பொண்ணோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடா. கிளைனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி ட்ரெஸ் அங்க தேடி பாக்குறான். இந்த இடத்துல எவ்வளவுதான் தேடியும் நம்ம ட்ரெஸ் அங்க கண்டே பிடிக்க முடியல. அதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது. அங்க கொஞ்ச நாள் ஐயும் ட்ரெஸ் அங்க அழக்கானோம். இதனால அப்படியே அந்த விஷயமும் ஒரு சைடு போயின்னு இருக்கு. இந்த சைடு நம்ம கிளைன் இருக்கான்ல அவன் நைட் ஹாக்ஸோட ஒரு மெம்பராவே மாறிட்டான். அதனால அவனுக்கு கொடுக்கப்படுற அந்த பணமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 3 பவுன் கிடைக்கும், இப்போ 6 பவுன். அதனால ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு நம்ம அந்த சீயர் அந்த பவரை அவன் டைஜஸ்ட் பண்ணும்ல அதனால அதை இன்னமும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹேங்டு மேன் ஜஸ்டிஸ் எல்லாருமே அந்த எத்துக்கு வராங்க. அந்த ரிச்சுவலை பண்ணதுல இருந்து என்னவோ தெரியல நம்ம ஹேங்டு மேன் என்ன யோசிக்கிறானா நம்ம கிளைனுக்கு நிறையவே பவர் இருக்கு அப்படின்னு அவரு நம்பவே ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையே சொன்னா கிரே மிஸ்டோட பவரை இன்னமும் நம்ம கிளைனால ஹேண்டில் பண்ண முடியல. கிளைன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு ரிச்சுவலை எதுக்கு பண்ணிருப்பானா உன்னோட உலகத்துக்கு போலாம் தான் பண்ணிருப்பான். தெரியாதனமா தான் இந்த கிரே மிஸ்டுக்குள்ள வந்துட்டான். நல்லா பண்ணதான் அவனால உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு தான் இன்னமும் யோசிக்கிறான். சீன்ல டெயில்ஸ் மேனா வாங்கியிருப்பான்ல அதை மெலிசாக்கு தரான். டெய்லியும் மிஸ்டிசம் காம்பேக்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த ஆளு பண்றான். அதனால கிளைனோட நிலைமை தான் அங்க மோசமாகுது. அப்புறம் ஒரு நாள் அங்க ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல லியோனார்டு அந்த பர்சன் நம்ம கிளைனை மீட் பண்ண வரான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த நைட் ஹாக்ஸோட வேலையே என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்றது தான். அதுக்காக தான் வந்ததே. அங்க லியோனார்டு சொல்றான் இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ டெங்கன்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட்டுக்கு போயிருப்பான்ல அந்த இடத்துல என்னன்னு தெரியல நிறைய பேர் மர்மமா இறந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ 5% அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்போ 10%க்கும் மேல நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த வேலை வந்து ஸ்டார்டிங்ல போலீஸ் கிட்ட தான் இருந்தது. ஆனா இப்போ பியாண்டஸா இருக்கிற இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அங்க நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஒரு விஷயம் நம்ம ஆளுக்கு தெரிய வருது. யார் யார் இறந்து போனாங்களோ அவங்கள நிறைய பேர் ஒண்ணு அவங்க வறுமையில வாடி இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வந்திருக்கு அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்களே. அங்க ஒரு லேடியை பாக்குறான். அந்த லேடிக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்தே போயிருக்கும். தான் நம்ம பாஸ்ட்ல இருந்த கிளீன் அவங்களோட அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. கிளீன் அவன் ஒழுங்கா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா அப்படி ஒன்னும் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. இதனால நம்ம ஹீரோனோட பவர் அங்க பயன்படுத்தி பாக்குறான். எல்லாம் பயன்படுத்தினதுல யாரோ ஒரு லேடி அவதான் பின்னாடி கையை டச் பண்ணிருக்கா. அதனால தான் இந்த லேடி மர்மமான முறையில இங்க இறந்து போயிருக்கா. அதே மாதிரி தான் அங்க இது வரைக்கும் இறந்து போனாங்களே ஒரு ஒருத்தங்கள இது ஒரு லேடி பின்னாடி டச் பண்ணிருக்கு. அது மூலமா தான் ஒரு ஒருத்தங்க இறந்தும்
போயிருக்காங்க. இந்த இடத்துல மேண்டேட்டட் பனிஷரும் தான் நம்ம நைட் ஆக்ஸ் கூட இருந்திருப்பாங்க. இதுல இருக்க கேப்டனும் அவங்க சொல்றாரு, இது வரைக்கும் நிறைய ஆளுங்க எந்த போனதுக்கு பின்னாடி காரணமா இருக்கிறது ஒரு லேடி தான். இதனால அவங்களுக்கு டவுட் அதிகமாகுது. முக்கியமா இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கிறது ஒரு இன்ஸ்டிகேட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ட்ரிஸ் மேலதான் அவங்க டவுட் பண்றாங்களே. இதனால மேண்டேட்டடோட கேப்டனும் அவங்க சொல்றாரு, நீ சொல்றபடி பார்த்தா இந்த ட்ரிஸ் பைப்ல இருக்கால வந்து ஒரு ஃபீமேல் பியாண்டர் கூட வேலையை பாக்குற மாதிரி தெரியுது. அங்க கிளைனும் இது வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். அதனால கிளைனுக்கு அங்க ஒரு விஷயம் தெரிய வருது. வரைக்கும் நடந்த விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் காமனா இருந்திருக்கும். அதே விஷயம் எக்ஸாக்டா நம்ம லியோனார்டுக்கும் தோணுது இப்படிதான் இருக்கும்னு. இந்த விக்டம்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க நேச்சுரலாவே இறக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ஏற்படுது. நான் அவங்களுக்கு மிச்சம் மீதி கொஞ்சம் வாழ்க்கை இருக்கு, அதையும் அவங்க வேணும்ட்டுனே கட் பண்ணி வர்றாங்க. இதுல பியாண்டர்ஸ் உள்ள வராங்களோ இல்லையோ இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தங்க கை இருக்கு. அதாவது இவங்க பண்றதுலயே நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க வந்து இறக்க போற ஆளுங்களோட மீதி இருக்க கொஞ்சம் நஞ்ச லைஃப் இதை வந்து அவங்க நைஸா தூக்குறாங்க. இதனால ஏதோ ஒரு விஷயத்த ரிச்சுவல் பண்ணி வர வைக்கலாம் ட்ரை பண்றாங்க. என்னோட டவுட் படி பார்த்தா இந்த டிமானிக் சேக் அந்த ஆளுங்களோட கை இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படின்னு அங்க ஒரு விஷயத்த போட்டு உடைக்க இது வந்து அவங்களுக்கு சரின்னு பார்த்து நான் அவன் சொல்ற விஷயம் அங்க கரெக்டா தான் இருக்கே. அந்த இடத்துல நம்ம லியோனோட சொல்றான், ஆமா இல்லையா பின்ன ரெண்டு புரோட்டாகனிஸ்ட் வந்து ஒன்னு சேர்ந்தா இப்படிதான்ப்பா, அதுக்குன்னு நீ உன்னி எப்படி சொல்லாமா? ஆட எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கதான்ப்பா செய்த உனக்கு இல்லையா? அதனால என் கூட இருக்கிறது உனக்கு சேஃப்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இது வரைக்கும் எந்த போன இடம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவங்க ரிச்சுவல பர்ஃபார்ம் பண்ண மாதிரியாச்சு. அதனால அங்கேயும் ஒரு கண்ணை வைக்கிறாங்க. அங்க விக்டம் வழியா ஒரு வாட்ச் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை நம்ம ஹீரோக்கு கொடுக்க இந்த விஷயம்லாம் எங்க நடக்குது அது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அதனால டைரக்டா அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. இடத்துல அவரோட பவரை பயன்படுத்த சைடு ஏதோ ஒரு பொண்ணுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. யாரோ ஒருத்தங்க ஊடுருவி உள்ள வர பாக்குறாங்கன்னு. அதனால அவளையே அவளோட கன்சீல்மெண்ட் மேஜிக் வச்சு யாருக்குமே தெரியாத மாதிரி அங்க மறைஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரே அந்த வீட்டுக்கிட்ட போகும்போதே அவருக்கு யாரோ ஒருத்தங்க பின்னாடி வர மாதிரி ஃபீல் ஆகும். அந்த இடத்துல வரதும் அதே லேடி தான். அங்க பயங்கரமா ஒரு சொல்றாரு, ஒரு வாய்ப்பா வச்சு அந்த லேடி அப்படியே குத்திடுறா. ஆனா அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது அவ வந்து ஏதோ ஒரு இல்லூஷன்ல இருக்கான்னு. அங்க அவளே காயமாக்கிக்கிறா. அங்க இது பண்ணது நம்ம லியோனார்டோட வேலை தான். அவன் உருவாக்குன அந்த இல்லூஷன் அது வந்து ப்ரோக் ஆயிடுச்சுன்னு தெரிய வர நம்ம ஃப்ரே வந்து அங்க சொல்றாரு, வந்து இங்கே உள்ள வருது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இந்த இடத்துல அவ ஓட ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல லியோனார்டு ஒரு பயங்கரமான தாக்குதல பண்ணுவானா. அவ மேல பட்டோனே அது வந்து தூள் தூளா உடையுது. அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது சப்ஸ்டிடியூஷன் அந்த ஸ்பெல்ல பயன்படுத்தி இருக்கா. அவளோட உண்மையான பாடியும் உள்ளதான் இருக்கு. உள்ள ஏதோ ஒரு ரிச்சுவல காடஸ்க்காக அவ பண்ண இருக்கா. அந்த இடத்துல அவ ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா காப்பாத்தணும்னு. அங்க ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணு இருக்கல அவளுக்கும் ஏதோ ஒரு டிமானிக்கான ஸ்பிரிட்டோட கனெக்ஷன் இருக்கு அவளுக்கு. கிளைனும் அந்த பில்டிங்கை பாக்குறான். அந்த பில்டிங் உள்ள ஏகப்பட்ட ஈவில் ஸ்பிரிட் அங்க கிளைனுக்கு தெரியுது. இந்த சைடு நம்ம ஃப்ரேவை அந்த ஸ்பிரிட் அப்படியே பொசஸ் பண்ண பாக்குது. அவரோட ஸ்பெல்லுனால அங்க எதுவுமே அவருக்கு ஆகல. சைடு ஸ்மித்தும் அங்க உள்ள போறாரு. உள்ள ரிச்சுவல் பண்ணதுக்கான எல்லா விஷயமும் இருக்கும். இடத்துல அதே டிமானிக்கான ஒரு உருவமும் அவரை பயங்கரமா தாக்குது. அது ஒரு கர்டைன் மாதிரி வந்து அங்க ஷூட் பண்ண அதுல இருந்து ரத்தமா ஊத்துது. திரும்ப அது பொசஸ் பண்ண பாக்கமா எப்படியா அவரோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அங்க தப்பிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்மெல்லுனால நம்ம ஸ்மித் ரொம்ப கலைச்சு போயிடறாரு. சைடு அந்த ஸ்பெல்லோட எஃபெக்ட் அது வெளியில வரைக்கும் காட்டியிருக்கும். அதனால நம்ம ஆளுக்கு புரியுது நம்ம ஸ்மித் வந்து பெரிய ஆபத்துல மாட்டி எப்படியோ தப்பிச்சிட்டாருன்னு. வெளியில நம்ம லியோனார்டோ ஓடி நிற்பானா. அந்த இடத்துல நம்ம லியோனார்டோ அது தாக்க வரும். ஃபர்ஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிக்கிறான். அங்க ஒரு வித்தியாசமான கர்ஸான ஒரு பூ லியோனார்டோ தாக்குது. அங்க இதனால அவனுக்கு காயமும் ஏற்படுது. பூ தன்னால அந்த லேடி கிட்ட வந்து அந்த லேடி கிட்ட வரும்போதே அவ சொல்றா, இதான் அந்த லக்கியான பர்சன் போலியே விச்சோட கர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். அந்த இடத்துல ஒரு கர்ஸாவை ஆக்டிவேட் பண்ணா நம்ம லியோனார்டுக்கும் இது தெரிய வர அவனோட நெயில்ஸை உடைச்சு அந்த அடிப்பட்ட இடத்துல அப்படியே தடவி தூக்கி போறான். அது ஒரு பிளாக் மேஜிக்னால இப்படியே ஆளுங்க தப்பிக்கிறான். ஏன்னா நம்ம லியோனார்டுக்கு அதை பத்தின நாலேஜ் கொஞ்சம் இருந்திருக்கும். அதனால எப்படியோ தப்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த பில்டிங்க்கு வராங்க. அங்க ஒரு கண்ணாடியும் இருக்கும். அதுல ஒரு பொண்ணோட உருவம் வரும். அந்த பொண்ணை தான் நம்ம ஸ்டார்டிங்லயும் பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? நான் வந்து சொல்லியிருப்பேனே அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கோன்னு. அந்த பொண்ணோட உருவம் அப்படியே லைட்டா ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆயிருக்கும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உண்மையிலேயே ட்ரெஸ் தான். இது அவங்களுக்கு புரியல எப்படி அது நடந்திருக்கும்னு. அப்புறம் தான் அங்க தெரிய வந்து இந்த ட்ரெஸ் இருக்கான்ல அவனையே ஒரு பொண்ணா மாத்திட்டான். அதே மாதிரி கீழே ஏகப்பட்ட ரிச்சுவலுக்கான டால்ஸும் இருக்கும்ல அது எல்லாமே அந்த ஷிப்ல இருக்க ஒரு ஒரு ஆளுங்களை டார்கெட் பண்றதுக்கான டால்ஸ் தான். இதுலயே அவங்களுக்கு தெரிய வந்தது உண்மையிலேயே அந்த பொண்ணு அது ட்ரெஸ் தானே. அங்க இப்பதான் அவங்களுக்கு விஷயமே புரியுது எதனால அவங்களால ட்ரெஸ் அங்க கண்டே பிடிக்க முடியலன்னு. அதே மாதிரி டிமானிக் சேக்லயும் எதுக்காக எல்லாருமே பொண்ணுங்களா இருக்காங்கன்னு இந்த விஷயமா இவங்களுக்கு தெரிய வருது. இருங்க இந்த மாதிரி டிமானிக் சேக்ல எல்லாருமே பொண்ணுங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்களும் மேல இருந்தாங்களா இப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. சைடு நம்ம ட்ரெஸ்ஸை கட்டுறாங்க. அதாவது ட்ரெஸ்ஸி ஏன்னா ஒரு பொண்ணா மாறிட்டா. ஒரு லேடி வந்து 8th சீக்வன்ஸுக்கான போர்ஷனை தந்திருப்பால அது ஒரு விச்சுக்கான போர்ஷன் தான். அதை ஆளு கொடுத்திருப்பான். அதனால தான் ஜெண்டர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர எபிசோடு எல்லாமே இதே மாதிரி டீட்டெயிலாவே நான் பண்றேன். அதனால உங்களுக்கு இன்னமும் நல்லா புரியும். மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன்.
நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.